என்னோட சிக்கிம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வில்லேஜில் நடந்த ஒரு லோக்கல் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே நடந்தது தான் சொல்லணும். நானும் சிக்கிமோட லோக்கல் ட்ரெஸ்ஸில் போயிருந்தேன், லெப்சாஸ் ட்ரெஸ்ஸில். அண்ட் போகிற ஜேர்னி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரோடு எங்கேனே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நானும் கஷ்டப்பட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து ஒரு நியர்பை பெல்லிங் அண்ட் ரிச்சன் பாங் இன் மிடில் இருந்த ஒரு ஸ்மால் வில்லேஜில் நடந்தது. கிட்டத்தட்ட நான் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போயிட்டு லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் வில்லேஜ்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தாங்க, ஒரு தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து மீட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ தென் வந்து எல்லா குட்டி குட்டி குழந்தைங்க அழகான லோக்கல் ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அண்ட் இது வந்து அவங்களோட லோக்கல் செட்டப்பு. ஸோ ட்ரிங்க்ஸு, ஏகப்பட்ட ஸ்நாக்ஸு, ஒரு திருவிழா மாதிரி இருந்தது உள்ளுக்குள்ளே, ட்ரம்ஸு, மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மக்களும் நம்ம ஊரில் எப்படி வந்து பொண்ணு மாப்பிள்ளையை மீட் பண்ணி கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போமோ அதே மாதிரி தான். பட் இந்த துண்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நான் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை மீட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன லோக்கல் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும். அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். என்னை நிறைய பேர் வித்தியாசமாக பார்த்தாங்க. என்னடா இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் எனிவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜை சுற்றி காட்டினாங்க. நிறைய சின்ன சின்ன தோட்டங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்துலேயே ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியோட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடு. ஸோ அந்த இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு. ஸோ இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். கிஃப்ட்ஸ் நான் வாங்கலை, அவங்க வாங்கினாங்க, நான் ஜஸ்ட் கூட இருந்தேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் சிக்கிமில் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், மோர் ட்ராவல் மோர் பீஸ். நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணு. ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஒரு இடத்த விசிட் பண்ணுறோன்னா அதில் 50 நிமிஷம் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும்தான் எடுக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் மக்களோட நல்லா பேசி சிரித்து விளையாண்டு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி வாங்க.